ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 31ஆம் தேதி பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது, என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாலமுருகனை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாலமுருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. வைகாசி மாதத்தில் விருச்சிக ராசியினருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும். முக்கியமாக சனி பகவானால் நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே வைகாசி மாதம் அப்படின்னாலே சிறப்பான மாதமாக ஜோதிடத்தில் கருதப்படுது. அதாவது முருகப்பெருமான் அவதரித்த மாதமும் இந்த வைகாசி மாதம் தான். மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரத்தை தொடர்றாரு. 12 இடத்துல சனி தன் இருப்பை நிலை நிறுத்துறாரு. செவ்வாய் மேச வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சுக்கிரன் விருச்சிக வீட்டில் ஆட்சியாக இருக்கிறாரு. சூரியன் ரிஷப வீட்டில் இருந்து இந்த மாதம் முழுவதுமே தனது சஞ்சாரத்தை தொடங்குவதே வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் குரு உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடகத்தில் வந்து அமர்றாரு. மேலும் கேது சிம்ம வீட்டிலும் ராகு பகவான் கும்ப வீட்டிலும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள் விருச்சிக ராசியினருக்கு என்ன விதமான பலனை கொண்டு வரும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, சனி பகவானால் என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவானால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் வெற்றி பெறக்கூடிய யோக வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். மன அழுத்தம் தீரும். உறவுகளின் விஷயத்திலையும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியவர்களின் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். குடும்பத்தில் துணையிடம் மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட வேண்டாங்க. அதே போல் உங்கள் குடும்ப விஷயத்துலையும் அதாவது 3வது நபரை தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அலைச்சல் அதிகமாக இருந்தாலுமே உங்களுக்கு பலன் நிறையவே கிடைக்கும். மேலும் திங்கட்கிழமை அன்று பசு மாடுகளுக்கு உணவளிப்பது ஏற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கலவையான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. வேலை மற்றும் தொழிலில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். பாராட்டுகள் நிறைய கிடைக்கும். அதே சமயத்தில் வேலை பளு அதிகரிப்பதால் சற்று சோர்வு வரும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். முக்கியமான நபர்களின் அறிமுகம் கிடைத்து அதனால் எதிர்கால முன்னேற்றத்திற்கு நிறைய விதமான நல்ல வாய்ப்புகளையும் பலன்களையும் பெற போகிறீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது முயற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது கவனமாக செயல்படுவது நல்லது. திருமண வாழ்க்கையில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பொறுமையோடு விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நன்மையை உங்களுக்கு பாய்க்கும். மேலும் குடும்பத்தில் அமைதியை பேணுவதற்கு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பொருளாதாரத்தில் நிலையான வருமானம் இருந்தாலுமே செலவுகளை கட்டுக்குள்ளே வைத்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உடல் நலத்தில் ஓய்வில் ரொம்ப கவனம் செலுத்தினால் இந்த காலகட்டம் சிறப்பாக உங்களால் சமாளிக்க முடியும். வயிறு, கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மேலும் முருகர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதமான ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சனி பகவானால் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சொந்த வீடான மேஷத்தில் பாக்கியாதிபதி சந்திரனோடு கூடியே சஞ்சரிக்கிறாரு. எனவே இதனால் சந்திரமங்கல யோகம் ஏற்படுது. மேலும் சப்தமஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் சஞ்சரிப்பதால் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உண்டாது. மேலும் மே மாதம் 26ஆம் தேதி வரைக்குமே கடக ராசிக்கு பெயர்ச்சியாகும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிய போகுது.
இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப உச்சம் பெற்ற குருவின் பார்வையால் உன்னதமான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பாரு. தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு. பணப்புழக்கம் அதிகமாக இருக்க செய்வார். பாராட்டும் புகழும் கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் 15ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் விபரீதமான விதத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக பயணங்களால் பலன் பெறுவீங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கல்யாண முயற்சி ஏதாவது எடுத்துகிட்ருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள் நல்லபடியாக முடியும். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இருப்பீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலமாக உதறிய வருமானம் வந்து சேரும். தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும். மேலும் 26ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் மறைந்தபுதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்தில் பற்றாக்குறை இருக்காது. ஒரு சிலருக்கு இதுவரை தாமதித்து வந்த மங்கள நிகழ்ச்சிகள், இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை ஏற்படும். பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கு மாற்றப்பட்ட பொறுப்புகள் நல்ல பொறுப்புகளாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கும் அது கைக்கூடி வரும். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்களுக்கு இப்பொழுது எடுக்கக்கூடிய முயற்சி கைக்கூடி வரும். பெருமாள் லக்ஷ்மி வழிபாடு மேலும் பெருமையை சேர்க்கும். அதே போல் 9/6/2026 அன்னைக்கு கடகராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு சப்தாதிபதியான சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நூதன பொருள் சேர்க்கை உண்டாகும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்க போகுது. தொழிலில் வளர்ச்சிக்கு மாற்று இனத்தவர்கள் கை கொடுத்து உதவுவாங்க. என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு தலைமை பொறுப்புகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த எல்லாத்துலேயுமே கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் கேட்ட சலுகைகளை கொடுப்பாங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவிகளுக்கு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். பெண்களுக்கு வருமானம் உயரும். குடும்பத்தில் சுப காரியங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது வேதகுரு மே 26 வரைக்குமே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலுமே அவருடைய பார்வை விரயம், தன, குடும்ப, சுகஸ்தானத்தை பார்ப்பதால் வீண் செலவு கட்டுக்குள்ளே இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். பொருளாதார நிலை உயரப்போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுது. மே 26 முதல் பாகிஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் ராசியையும் பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடி விலகப் போகுது. இருட்டில் இருந்த வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய நிலை மாறும். நன்மை அதிகரிக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் நீங்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைவான விஷயங்களை பார்ப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நிலை ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் நீங்கும். ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். அதே போல் வியாபாரம் மற்றும் தொழிலில் லாபம் கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் பிள்ளை பற்றிய கவலை விலகும். எடுக்கும் முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இல்லை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 27, 21, 30 மற்றும் ஜூன் 3, 9, 12. வணங்க வேண்டிய தெய்வம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவிற்கு வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபட வாழ்க்கையில் வளம் கிடைக்கும். மேலும் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மனக்குழப்பம், செயல்களில் தடுமாற்றம், பூர்வீக சொத்தில் பிரச்சனை, பிள்ளைகளுக்காக சங்கடம் என்ற நிலை மாறப்போகுது. மே 26 முதல் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் ராசியையும் 3வது இடத்தையும் 5வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது. தடை கற்களாக இருந்தவை எல்லாமே படிக்கற்களாக மாறப்போகுது. வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும். பல நாட்களாக பல்வேறு முயற்சி எடுத்தும் நடைபெறாமல் இருந்த வேலை முடிவுக்கு வரும். கடன்களால் கலங்கிய நிலைகள் மாறும்.
எதிர்பார்த்த பணமும் உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க. குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்பட போகுது. மேலும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 26, 27 மற்றும் ஜூன் மாதம் 8, 9. வழிபட வேண்டிய தெய்வம் சனிக்கிழமையில் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சங்கடங்கள் விலகும். மேலும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். நேற்றைய முயற்சி சாத்தியப்படுங்க. வரவும் அதிகரிக்கும். மாதம் முழுவதுமே சுக்கிரன் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் ஆடை ஆபரணம் சேரும். உங்களிடம் இருந்து வந்த மந்த நிலை மாறப்போகுது. கம்பீரமாக நடப்போடுவீங்க. மே மாதம் 27 முதல் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் பொருளாதார நிலையை உயர்த்துவார். முயற்சி எதுவும் செய்து வராமல் இருந்த பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வரும். தொழிலில் ஏற்பட்ட போராட்ட நிலை மாறும். முதலீட்டிற்கேற்ப ஆதாயம் கிடைக்கும். ஜூன் 10 முதல் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நிலை மாறும். நண்பர்களே, இந்த பதிவுகளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் அந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.